ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டூடியோவில் சுவையான வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இதில் 1 கப் சுண்ட வத்தல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறமா அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஆனால் சின்ன வெங்காயம் வத்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும், அதனால் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 2 டீஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியையும் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பேஸ்ட்டு தயாராகிருச்சு. குழம்பு பண்ணலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, வத்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். அப்புறமா 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வேக விடலாம். எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நாம் வதக்கி வச்சுருக்கிற அந்த சுண்ட வத்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதித்து அருமையாக ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், சுவையான சுண்டவத்தல் குழம்பு தயாராகிருச்சு. சுண்டவத்தல் மட்டும் இல்லை, எல்லா வகையான வத்தலும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.